ராஜீவ்காந்தி கொலை வழக்கு குற்றவாளிகளான சாந்தன், முருகன், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரையும் சிறையில் இருந்து விடுதலை செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. விரைவில் விடுதலையாக உள்ள அவர்கள் 7 பேரின் வாழ்க்கை குறிப்பை இப்போது நாம் பார்க்கலாம். ராஜீவ் கொலை வழக்கில் முதலாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட நளினிக்கு தற்பொழுது வயது 47. 1991 ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட இவருக்கு அரித்ரா என்ற மகள் உள்ளார். அவர் தற்பொழுது லண்டனில் படித்து வருகிறார். 2000ஆம் ஆண்டு ஏப்ரலில் நளினியின் தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து அப்போதைய தமிழக ஆளுநர் உத்தரவிட்டார். இதன் பின்னர் 2008 மார்ச் மாதம் நளினியை சிறைக்குள் சென்று ராஜீவ்காந்தியின் மகள் பிரியங்கா காந்தி சந்தித்து பேசியதன் தொடர்ச்சியாக ராஜீவ் கொலைக்காக தான் வருந்துவதாக நளினி தெரிவித்தார். டிப்ளமோ படிப்பை முடித்த நளினி சிறையில் இருக்கும் போதே முதுகலை கணினி பயன்பாடுகள் படிப்பை முடித்தார். சிறையில் இருந்து கொண்டு இப்படிப்பை படித்த முதல் நபர் நளினி ஆவார். ராஜீவ் கொலை வழக்கில் 2வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட சுதேந்திர ராஜா என்கிற சாந்தன் விடுதலை புலிகள் இயக்கத்தின் உளவுத்துறை பிரிவில் உறுப்பினராக இருந்ததாக கூறப்படுகிறது. 1991 ஜூலை 22 அன்று கைது செய்யப்பட்ட அவரிடம் 1991 செப்டம்பர் 17 வாக்குமூலம் பெறப்பட்டது. 3வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட ஸ்ரீகரன் என்கிற முருகன் 9 சகோதர சகோதரிகளுடன் யாழ்ப்பாணத்தின் இத்தாவில் பிறந்தவர். 1987 மூத்த அண்ணனை தொடர்ந்து புலிகள் அமைப்பில் சேர்ந்த முருகனுக்கு இந்து என்று பெயர் சூட்டப்பட்டது. 1991 பிப்ரவரியில் நடந்த நளினியுடனான முதல் சந்திப்பில் முருகனுக்கு காதல் மலர்ந்தது. அதே ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி திருப்பதியில் திருமணம் நடைபெற்றது. ராஜீவ் கொலை வழக்கில் 1991 ஜூன் மாதம் 14ஆம் தேதி முருகன் கைது செய்யப்பட்டார். 9வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட ராபர்ட் பயஸ் என்கிற குமாரலிங்கம் 1991 ஜூன் 18 கைது செய்யப்பட்டார். ராஜீவ் கொலை வழக்கில் இவரது வாக்குமூலம் ஆகஸ்ட் 22 பெறப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. 2005 ஆயுள் கால தண்டனையாக கருதப்படும் 14 ஆண்டு சிறைவாசம் முடிந்தும் அவர் விடுவிக்கப்படவில்லை. இதனால் மே 2009 தம்மை விடுவிக்க கோரி வேலூர் மத்திய சிறையிலிருந்து ராபர்ட் பயஸ் காலவரையற்ற உண்ணாவிரதம் மேற்கொண்டார். ராபர்ட் பயஸின் உறவினரான எஸ். ஜெயக்குமார் ராஜீவ் கொலை வழக்கில் 10வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார். 1991 ஜூன் 26 அன்று கைது செய்யப்பட்ட அவருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. யாழ்ப்பாண தமிழரான இவர் சென்னையில் சிவராசன் மற்றும் சுபா ஆகியோர் தங்குவதற்கு வசதி செய்து கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. ஆயுள் தண்டனையாக கருதப்படும் 14 ஆண்டுகள் தண்டனையை 2005 முடிவுற்றும் இன்று வரை ஜெயக்குமார் சிறைவாசம் அனுபவித்து வருகிறார். 16வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட ரவிச்சந்திரன் மீது ராஜீவ் கொலைக்கு கூட்டு சதியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றம் இவரது தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து தீர்ப்பளித்தது. அவர் தொடர்ந்து சிறையில் இருந்து வருகிறார். 2012 பிப்ரவரியில் மதுரை நீதிமன்ற உத்தரவின் பேரில் 2 வாரங்கள் பரோவில் வெளிவந்தார். 18வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட பேரறிவாளன் என்கிற அறிவு வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் பிறந்தார். ராஜீவ்காந்தி கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டிற்கான 2 9 வோல்ட் பேட்டரி கொடுத்தார் எனும் குற்றச்சாட்டின் பேரில் 1991 ஜூன் 11 அன்று கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்தபடியே படித்த பேரறிவாளன் 12ஆம் வகுப்பு தேர்வில் 91% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றார். மகாத்மா காந்தி சமுதாய கல்லூரி மற்றும் தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகத்தின் ஆதரவுடன் சிறைத்துறை நடத்தி வரும் டிடிபி படிப்பில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று தங்கப்பதக்கம் பெற்றார். மேலும் சில பட்டய படிப்புகளும் MCA படிப்பும் படித்துள்ளார். 21 ஆண்டுகால சிறை வாழ்க்கையை விவரித்து அன் அப்பீல் ஃபார் த டெத் ரோ, ராஜீவ் மர்டர் கேஸ், த ட்ரூத் ஸ்பீக்ஸ் என்ற ஆங்கில புத்தகத்தையும் பேரறிவாளன் எழுதியுள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.